இன்னும் 20 நிமிடத்தில் 2026 புத்தாண்டு தொடங்கவிருப்பதை ஒட்டி புதுச்சேரி நட்சத்திர விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் கரை உருளுகிறது. டிஜே நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பங்கேற்றிருப்பதாக கூறுகிறார் நம்முடைய செய்தியாளர் மகாராஜ பாண்டி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகாராஜ பாண்டி, புதுச்சேரியை பொறுத்தவரை புத்தாண்டு கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கிறது? இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, வடகொரியா ஆகிய நாடுகளில் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளது. இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தயாராகி வரும் நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இமாச்சல பிரதேச மாநிலம் மனாலியில் புத்தாண்டை வரவேற்க ஏராளமானோர் குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். கூட்டணிக்கு யாரும் வராததால் எடப்பாடி பழனிசாமி விரக்தியில் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். மேலும் இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தாமே நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் தாங்களே சமரசம் செய்து நிறுத்தியதாக திடீர் என்று சீனா கூறியிருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தொடர்வது சிறிய இடைவேளை. புத்தாண்டை கொண்டாட புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஏராளமானவர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள்.